السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وَلِلَّهِ عَلَى النَّاسِ حِجُّ الْبَيْتِ مَنِ اسْتَطَاعَ إِلَيْهِ سَبِيلًا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் எல்லா விதமான முசீபத்துகளை விட்டும், எதிர்பாராத வரக்கூடிய சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் காத்தருள்வானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, ஹாஜிகள் எல்லாம் புனித மக்காவை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே அந்த ஹஜ் நமக்கு தரும் பாடங்களையும் படிப்பினைகளையும் இந்த நேரத்தில் கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்ற வகையிலே, ஹஜ் அது ஒரு பயணம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு பாடம். ஹஜ் அது ஒரு சாதாரண பயணம் அல்ல, மிகப்பெரிய ஒரு படிப்பினை. கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்றுதான் ஹஜ் என்ற மாபெரும் கடமை. யார் உடலாலும் பொருளாலும் சக்தி பெற்றிருக்கின்றார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இஸ்லாமிய கடமைகளில் கடைசியாக வரக்கூடிய இந்த ஹஜ் என்ற கடமை நாம் இன்றைக்கு தவறாக புரிந்து வைத்திருக்கின்றோம். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என கடைசியாக வருவதால் இவைகளை கடைசி காலத்திலே செய்து கொள்ளலாம் என்றும் சிலர் நினைக்கின்றார்கள். நிச்சயமாக அப்படி கிடையாது. ஹஜ் என்ற கடமை எப்பொழுது அவர் மீது கடமையாகின்றதோ, அவர் எப்பொழுது பருவ வயதை அடைகின்றாரோ, அவர் மீது எப்பொழுது தொழுகை கடமையாகின்றதோ அந்த நேரத்தில் அவர் அதற்கான தகுதி பெற்றால், ஹஜ்ஜிற்கான தகுதியை அவர் பெற்றுவிட்டால், உடலாலும் பொருளாலும் பயணத்தாலும் அவர் சக்தி பெற்றுவிட்டால் அவர் மீது ஹஜ் கடமையாகும். அது 20 வயதானாலும் அது 60 வயதானாலும் சரி. எனவே நாம் கடைசி காலத்தில் செய்து கொள்ளலாம், வயதான பிறகு செய்து கொள்ளலாம் என்பதெல்லாம் ஒரு சரியான ஒரு நடைமுறை என்பது கிடையாது. எப்பொழுது கடமையாகின்றதோ அதை அப்பொழுதே நாம் நிறைவேற்றிவிட வேண்டும். ஏனென்றால் இது அல்லாஹ்வால் வகுக்கப்பட்ட சட்டம். கடமை என்று சொன்னால் அது அல்லாஹ் எப்பொழுது கடமையாகின்றானோ அது அப்பொழுதே கடமையாகிவிடுகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, ஹஜ் என்பது ஒரு சாதாரண பயணம் அல்ல. ஏதோ நாம் பல பயணங்களை மேற்கொள்கின்றோம், பல சுற்றுலாக்களுக்கு செல்லுகின்றோம், அது போன்றது ஒரு பயணம் அல்ல. ஹஜ் என்பது சாதாரணமான ஒரு பயணம் அல்ல. அது அந்த பயணம் நமக்கு மிகப்பெரிய பாடங்களையும் படிப்பினைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது.
மனித சமூகத்திற்கு தேவையான நல்ல பல பயிற்சிகளை இந்த ஹஜ் என்ற இந்த கடமை மனித சமூகத்திற்கே கொடுக்கின்றது. அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் பெறக்கூடிய இந்த ஹஜ் என்ற கடமை இருக்கின்றதே, வெறுமன காசு இருந்தால் மட்டும் நிறைவேற்றி விடலாம் என்பதெல்லாம் ஒரு சரியான அதாவது எல்லோருக்கும் சாத்தியம் என்பதெல்லாம் அல்ல. காசு இருந்தால் நான் நிறைவேற்றி விடுவேன் என்பதையெல்லாம் மீறி, என்பதையெல்லாம் தாண்டி நாம் யாருக்கு ஆசையும் ஆர்வம் இருக்கின்றதோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தான் இந்த தௌஃபீக்கினை கொடுக்கின்றான். நிறைய பேரை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். நிறைய பணம் காசுகள் வைத்திருந்தவர்கள் எல்லாம் அவர்களால் ஹஜ் செய்ய முடிவதில்லை. அவர்கள் ஹஜ் செய்யாமலே இந்த உலகத்தை விட்டு சென்று இருக்கின்றார்கள். நாம் பார்க்கின்றோம். மிகப்பெரிய மன்னர்கள், மிகப்பெரிய அரசர்கள், நாடாண்ட அரசர்கள், பெரும் பெரும் பதவியினை வகித்தவர்கள், பெரும் பெரும் செல்வாக்குடையவர்களால் ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றாமல் சென்று விட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று சிலர் நாம் பார்க்கலாம், அவர் சாதாரண வேலை செய்பவர்களாக இருப்பார், கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். அவரை நாம் கேட்டால் அவர் சொல்லுவார், நான் 2 ஹஜ் முடித்து விட்டேன், 3 ஹஜ்ஜை முடித்து விட்டேன் என்பதாக. இதுவெல்லாம் பணம் சார்ந்த விஷயம் அல்ல. இது அடிமனதிலிருந்து உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அல்லாஹ் மீது அன்பை சார்ந்த விஷயங்கள். இந்த பயணம் இருக்கின்றதே இறை காதலின் தேடலின் பயணம். இந்த பயணம் இருக்கின்றது, இது சாதாரணமாக பணம் காசுகளை வைத்து மட்டும் செய்துவிட முடியாது. உண்மையிலேயே நமக்கு பிரியம் இருக்க வேண்டும், உண்மையிலேயே ஆசை இருக்க வேண்டும், உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு நான் செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கின்றான். அந்த ஆர்வம் இருக்குமையானால் இன்ஷா அல்லாஹ் நம்மை ஒரு நாள் அவனுடைய வீட்டிற்கு நிச்சயம் அழைப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வே, எனவே இந்த ஹஜ் என்ற பயணம் நமக்கு பல படிப்பினைகளை பாடங்கள் தருகின்றது. ஹஜ் என்ற கடமை பல தத்துவங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. பல தத்துவங்கள், 1 2 அல்ல. மனிதனுடைய அந்த அடிமைத்தனத்தை அங்கு வெளிக்காட்டுகின்றது. அனைத்து மனிதர்களும் சமம், அனைவர்களும் அல்லாஹ்விற்கு முன் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற அந்த அடிமைத்தனத்தை மனிதன் வெளிப்படுத்துவதற்கான உன்னதமான ஒரு இடமாக இருக்கின்றது ஹஜ் என்ற இடம். நாம் பார்க்கலாம், உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அந்த இடத்திற்கு சென்ற பிறகு அவர் தன்னுடைய ஊரிலே பெரிய ஒரு கம்பெனிகளுக்கெல்லாம் ஓனராக இருப்பார். பல ஆயிரக்கணக்கானவர்கள் அவர் சொன்னால் உடனடியாக அதை செய்யக்கூடியவர்களாக அவரிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்திற்கு சென்று விட்டால் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதைத்தான் அவர் செய்ய வேண்டும். இந்த ஊரிலே அவருக்கு பல பலங்கள் இருக்கலாம், சக்திகள் இருக்கலாம், அவர் சொன்னால் பலர் செய்யலாம், அவருக்கு பணம் காசுகளிலே பெரிய ஒரு செல்வம் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்திற்கு சென்று விட்டால் அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ அதைத்தான் இவர் செய்ய வேண்டும். இப்படித்தான் ஆடை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னால் அவர் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும். இல்லை இல்லை, எனக்கெல்லாம் இந்த ஆடை அணிந்து பழக்கம் இல்லை, இப்படியெல்லாம் 2 துண்டுகளை போட்டு நான் இருக்க முடியாது என்று அவர் சொல்ல முடியாது. ஏன்? அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அவருக்கு இதை விதிக்கின்றான், இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும் என்றுதான். எனவே அவர் அந்த ஆடையிலே அல்லாஹ் சொல்ல முறைப்படி அவர்கள் இருக்கின்றார். காபத்துல்லாவைத்தான் நீங்கள் வலம் வர வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அங்கு போய் இல்லை, அங்கு கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கின்றது, மக்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றார்கள், அங்கு நான் அப்படியெல்லாம் போய் பழக்கமில்லை, என்னால் அங்கெல்லாம் போய் அப்படியெல்லாம் சுற்ற முடியாது என்று சொல்ல முடியாது. எவ்வளவுதான் கூட்டம் இருந்தாலும் அல்லாஹ் அந்த இடத்தில் தான் உங்களை சுற்ற சொன்னான். காபத்துல்லாவில் தான் நாம் தவாப் செய்ய முடியும். வேறு எந்த இடத்திலும் போய் என்ன செய்ய முடியாது? தவாப் செய்ய முடியாது. இல்லை, வேறொரு மஸ்ஜித் அங்கு காலியாக இருக்கின்றது, வேறொரு இடம் காலியாக இருக்கின்றது, அங்கே போய் நான் அதை சுற்றி கொள்கின்றேன் என்று சொல்ல முடியாது. எனவே உடையிலே அல்லாஹ் எதை உடுத்த சொல்லுகின்றானோ அந்த உடையே தான் உடுத்த முடியும். எந்த இடத்தில் அல்லாஹ் சுற்ற சொல்லுகின்றானோ, தவாப் செய்ய சொன்னானோ அந்த இடத்தில் தான் சுற்ற முடியும்.
அதே போன்று இன்ன தேதியில் தான் இன்ன மாதத்தில் தான் நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எந்த தேதியில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றானோ, எந்த மாதத்தை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றானோ அதில் தான் செய்ய முடியும். எனக்கு இந்த நேரத்திலே எனக்கு நேரம் இல்லை, அதனால் நான் வேறொரு காலத்திலே ஹஜ்ஜை செய்து கொள்கின்றேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. எனவே எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நிர்ணயிக்கின்றால் அந்த நிர்ணயத்தின்படிதான் அங்கு யாராக இருந்தாலும் அதை செய்ய வேண்டும். இந்த இடத்தில் தான் நீங்கள் செய்ய வேண்டும், இந்த இடத்தில் நீங்கள் தவாப் செய்ய வேண்டும், இந்த இடத்தில் நீங்கள் தொங்கோட்டு போட வேண்டும், இந்த இடத்தில் தான் நீங்கள் ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும் என்று அல்லாஹ் ஒவ்வொரு இடத்தையும் நிர்ணயம் செய்து விட்டான். எனவே அந்த இடத்தில் தான் நாம் செய்ய முடியும். ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய இடத்திலே கூட்டமாக இருக்கின்றது, நான் வேறொரு இடத்திலே சென்று நான் கல்லெறிந்து வருகின்றேன் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. எனவே கண்ணியமிக்கவர்களே, இங்கு மனிதனுடைய அவன் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒரு பாடத்தை வழங்கக்கூடிய இடமாக ஹஜ் இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, முற்றிலும் மனிதன் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த ஹஜ் என்ற கடமை ஏற்படுத்தி தருகின்றது மனிதன். அதே போன்று உலகத்திலே ஒற்றுமை என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான சமூக ஒற்றுமையை அங்கு மட்டும்தான் காண முடியும், ஹஜ்ஜிலே மட்டும்தான் காண முடியும். அங்கு வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஏதோ சில ஊர்களில் சேர்ந்தவர்கள் அல்ல, முழு உலகமும் அங்கு ஒன்று சேருகின்றது. முழு உலகமும் அந்த இடத்தில் ஒன்று சேருகின்றது. கருப்பர்கள், வெள்ளையர்கள், பல இனத்தவர்கள், பல குழுக்கள், படித்தவர், பாமரர், உயரமானவர், குட்டையானவர் என பல விதமான மனிதர்கள் அங்கு ஒன்று சேருகின்றார்கள். பலவிதமான மக்கள் அங்கு ஒன்று கூடுகின்றார்கள். அந்த இடத்திலே அனைவரும் ஒரே விதமாக செய்கின்றார்கள். இதுதான் சமூக ஒற்றுமைக்கான முன் மாதிரியாக திகழ்கிறது. முழு உலகத்திற்கே ஒற்றுமை என்றால் எப்படி இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை என்றால் என்ன என்பதை இந்த ஹஜ் என்ற பாடம் முழு உலக மனித சமுதாயத்திற்கு வெளிப்படுத்துகின்றது. அங்கு சென்று நான் வெள்ளை என்பதற்காக எனக்கு வேறொரு அந்தஸ்து கொடுக்க வேண்டும், நான் உயர்ந்த அந்தஸ்துடையவன், எனக்கு முன்னால் இடம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் யாருமே அங்கு போய் பேச முடியாது. அனைவரும் சமம். அல்லாஹ்விற்கு முன் அனைவர்களும் அடியார்கள். அடிமை என்ற அந்த அடிமைத்தனத்தையும் ஒற்றுமையையும் விளக்குவதாக இருக்கின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வினரே, அடுத்ததாக அல்லாஹ் தனக்கு வழங்கிய பாக்கியங்களை அவர் நிறைவேற்றுகின்றார். அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், உடலுடைய சக்தியை கொடுத்திருக்கின்றான், உடல் பலத்தை கொடுத்திருக்கின்றான். இதன் மூலமாக அவர் அல்லாஹ் எனக்கு இட்ட கட்டளை நான் மனப்பூர்வமாக செய்கின்றேன், அதற்கு நான் நன்றியுடைய அடியானாக இருக்கின்றேன். அல்லாஹ் எனக்கு வழங்கிய செல்வத்திற்கு நன்றியுடையவனாக நான் இருப்பதற்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றேன். இந்த ஹஜ் என்ற கடமையை அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கின்றான் என்ற கடமை உணர்வோடு இறை காதலோடு நாம் நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் தஆலா அதிலே மிகப்பெரிய கூலியை வைத்திருக்கின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காபத்துல்லாஹ் இருக்கின்றது, அது எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமான இடம் அல்ல. உலகத்திலே இருக்கக்கூடிய பல இடங்களை போன்ற அது ஒரு சாதாரணமான வீடு அல்ல, கட்டிடங்கள் அல்ல. கல் நஞ்சங்களையும் உருக்கும் இடம் அது. கண்ணீரே வராதவர் கூட அங்கு சென்றால் கண்ணீரை வரவழைக்கும் இடம்தான் அந்த இடம். மனிதன் தன் நிலையை உணர ஆரம்பிக்கின்றான் அந்த இடத்திற்கு சென்றான். மனிதன் இந்த உலகத்தில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான் என்பதை அங்கு சென்று உணர்கின்றான். ஆஹா, நான் அல்லாஹ்விற்கு எத்தனை பெரிய நன்றி கெட்டவனாக இருந்திருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் எத்தனையை நான் விட்டிருக்கின்றேன். தன்னுடைய பாவத்தை நினைத்து நினைத்து உருகக்கூடிய இடமாக அல்லாஹ் தஆலா காபத்துல்லாஹை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றான். எனவே அது சாதாரணமான இடம் அல்ல. அந்த இடம் மனிதனுடைய பலவிதமான பக்குவங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. எப்படிப்பட்ட பக்குவங்கள்? தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இல்லாதவருக்கு வழங்க வேண்டும் என்ற சதக்காவனுடைய அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றது. அடுத்தவருடைய கஷ்டத்தை நான் விளங்க வேண்டும் என்ற தர்மத்துடைய சிந்தனை அவனுக்கு ஏற்படுத்துகின்றது. அடுத்தவருடைய கஷ்டத்தை விளங்க வேண்டும், அதை நான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற அந்த மனிதாபிமான எண்ணத்தை அந்த ஹஜ் என்ற கடமை அவனுக்கு கொடுக்கின்றது. இப்படியாக பலவிதமான தன்மைகளை உள்ளடக்கியதுதான் இந்த ஹஜ்.
எனவே அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு சென்று வரக்கூடிய ஹாஜி இருக்கின்றாரே, அவர் சாதாரணமானவர் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் லம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஹஜ் செய்கின்றாரோ அந்த ஹஜ்ஜிலே, அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜிலே அவர் பாவத்தில் ஈடுபடவில்லை, தன்னுடைய மனைவியோடு வீடு கூடவில்லை, அது போன்று அல்லாஹ் சொன்ன முறைப்படி அவர் ஹஜ் செய்வாரையானால் அவர் எப்படி தெரியுமா ஊர் திரும்புகின்றார்? ராஜா கயோமின் வலது உம்முஹு, அவனுடைய தாய் அவனை பெற்ற நாளிலே அவன் எப்படி வெளிவந்தானோ அது போன்று அந்த மனிதன் ஆகிவிடுகின்றான். அன்று பிறந்த ஒரு குழந்தை எப்படி பாவமற்று பரிசுத்தமாக இருக்குமோ அதுபோன்று எங்கிருந்து வரக்கூடியவர்கள், ஹஜ்ஜிலே மக்காவிலிருந்து திரும்ப வரக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட புனிதவான்களாக மாறுகின்றார்கள். அல்லாஹ் அக்பர்! எத்தனை பெரிய வாக்கியம் பாருங்கள். யாருக்கு கொடுக்கின்றார்? யார் இது போன்றதொரு முறைப்படி ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றாரோ, அல்லாஹ்விற்காக இது போன்ற ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றுகின்றாரோ, அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவருக்கு இது போன்றதொரு உன்னதமான அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, ஹாஜி திரும்பும் பொழுது பாவமற்றவராக அவர் அவருடைய தன்னுடைய நாட்டிற்கு திரும்புகின்றார். பொதுவாக ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்களை பொதுவாக இப்படி நாம் கூப்பிடுவோம், அழைப்போம், ஹாஜி ஹாஜி என்பதாக. அது ஒரு பட்டம் அல்ல, அது ஒரு ஏதோ ஒரு பட்டம், அப்படித்தான் அழைக்க வேண்டும் என்பதல்ல. அது ஒரு நினைவூட்டல். என்ன நினைவூட்டல் தெரியுமா? நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்று வந்திருக்கின்றீர்கள், எப்படிப்பட்ட ஒரு பாக்கியங்களை பெற்றிருக்கின்றீர்கள். இந்த பாக்கியம் உங்களுக்கு சாதாரணமாக கொடுக்கப்படவில்லை. உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத பாக்கியம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த தன் நிலையை அவர் மீண்டும் 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 அவரை அழைக்கும் பொழுதெல்லாம் அவர் உணர வேண்டும். அது ஒரு பட்டம் அல்ல. எப்படி இருக்க வேண்டும் என்ற பாடத்தை ஹஜ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. அந்த பாடத்தை உலகிலே அவர் மீண்டும் அவர் தன்னுடைய நாட்டிற்கு வந்த பிறகு அவரை அழைக்கும் பொழுதெல்லாம் ஹாஜி ஹாஜி என்று அழைக்கும் பொழுதுதான், ஆம், நான் அல்லாஹ்வுடைய அந்த அருளை பெற்றிருக்கின்றேன், அவருடைய வீட்டுக்கு நான் சென்று வந்திருக்கின்றேன், நான் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த தன்னிலையை உணர்வதற்கான அந்த ஒரு நிலையை ஹஜ் ஏற்படுத்துகின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல்லாயிரமான ஆண்டுகளுக்கு முன்னால் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை புதுப்பிக்கின்றார்கள், அதை மீண்டும் கட்டுகின்றார்கள். கட்டிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்ராஹிமே, நீங்கள் உலக மக்களை ஹஜ்ஜிற்காக வேண்டி அழையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். மலையின் மீது ஏறி நீங்கள் அழையுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், நான் அழைத்தால் இந்த நகரத்திற்குள்ளேயும் கேட்காதே, எப்படி முழு உலகத்திற்கும் இது செல்லும்? இது எப்படி முழு உலகத்திற்கும் அழைப்பாக ஆகும்? அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அழைக்க வேண்டியது உங்கள் வேலை, அந்த அழைப்பை கொண்டு சேர்ப்பது என்னுடைய வேலை என்பதாக சொன்னார். அவர் அழைத்தார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழு உலக சமுதாயத்தை அழைத்தார். வாருங்கள், அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு வாருங்கள், ஹஜ் செய்ய வாருங்கள் என்று அன்றைக்கு அழைத்தார். அதற்கான பதிலை ஒவ்வொரு ஆண்டும் ஹாஜிகள் சொல்லுகின்றார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் என்ற தல்பியா முழக்கத்தோடு. அதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? லப்பைக், நாங்கள் இதோ வந்து விட்டோம். எப்பொழுது நாம் அழைக்கப்பட்டோம்? பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலை குன்றின் மீது ஏறி அழைத்தார்கள். பொதுவாக நம்மை யாராவது பிரியமானவர்கள் அழைத்தால் என்ன சொல்லுவோம்? இதோ வந்துட்டேன் சொல்லுமல்ல. பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கார், அவர் நம்மை அழைக்கின்றார், இதோ வருவேன் என்று நாம் மெதுவாக சொல்ல மாட்டோம், ஒரு பதற்றத்தோடு நாம் சொல்லுவோம். அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைக்கு அழைத்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு ஹாஜியும் மக்காவிற்கு செல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது, லப்பைக், நாங்கள் வந்து விட்டோம், உங்களுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுவிட்டோம், அல்லாஹ் அழைக்க சொன்னானே அந்த அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு ஒவ்வொரு ஹாஜியும் இன்றைக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எல்லோருக்கும் தர வேண்டும் என்ற மன நிறைவோடு நாம் துஆ செய்வோம். எனவே ஹஜ் என்பது ஒரு சாதாரண ஒரு கடமை அல்ல, அது நமக்கு மிகப்பெரிய பாடங்களையும் படிப்பினைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. எனவே
யாருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜிற்கான சக்தியை கொடுத்திருக்கின்றானோ அதை உடனடியாக நிறைவேற்றிவிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல எச்சரிக்கைகளையும் சொல்லி இருக்கின்றார். என்ன எச்சரிக்கை தெரியுமா? யாருக்கு ஹஜ் செய்வதற்கான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் பெற்றிருந்தும் உடலாலும் பொருளாலும் வழியாலும் அவர் எல்லா விதமான அந்த வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றார், சக்தியை பெற்றிருக்கின்றார், ஆனால் அவர் ஹஜ் செய்யவில்லை, அவருக்கு மனம் வரவில்லை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், அவர் மரணிக்கும் பொழுது முஸ்லிமாக அல்ல, அவர் யகூதியாக, மஜூசியாக, நஸ்ரானியாக எப்படி வேண்டுமானாலும் மரணித்துக் கொள்ளட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கின்றார். பெருமானார் அவர்களுடைய எச்சரிக்கை நாம் உணர வேண்டும். எனவே யாருக்கு ஹஜ்ஜிற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை தன்னுடைய கடமை என கருதி உடனடியாக செய்து விட வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான ஆசை ஆர்வத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் துஆ செய்ய வேண்டும், ஒவ்வொரு நேரத்திலும் நாம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு உன்னுடைய வீட்டை காணாமல் நாங்கள் மரணித்து விடக்கூடாது. நம்முடைய துஆக்கள் எப்படி இருக்க வேண்டும்? யா அல்லாஹ், உன்னுடைய வீட்டை நாங்கள் நிச்சயம் காண வேண்டும், மீண்டும் மீண்டும் காண வேண்டும் என்ற அந்த தௌஃபீக்கை எங்களுக்கும், எங்களை சார்ந்தவர்களுக்கும், எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும், எங்களுடைய சந்ததிகளுக்கும் நீ வழங்குவாயாக என்ற நல்லதொரு துஆவை நாம் செய்வோம். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய வீட்டை மீண்டும் மீண்டும் தரிசிப்பதற்குரிய நல்லதொரு தௌஃபீக்கின் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.